தனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிப்பதற்காகவும் புதிய தொழில்நுட்ப பயிர்களை விவசாயிகளிடையே பரப்புதல் மூலமாக நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. அதில் ஒன்றுதான் தேசிய தோட்டக்கலை இயக்கம். இத்திட்டத்தின் மூலம் உயர் தொழில்நுட்பத்தில் பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று வரும் விவசாயி திருமதி சுப்புலட்சுமி கோவிந்தராஜன். இவர் நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு அஞ்சல் கப்பத்துறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி. இவர் தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதல் மூலம் கொய்மலர் சாகுபடியினை 500 சதுர அடி அளவில் வங்கிக் கடல் மூலம் பசுமை குடில் அமைத்து விவசாயம் செய்து அதில் கிடைத்த லாபத்தினை முதலாக கொண்டு 1000 சதுர அடியில் விரிவுபடுத்தி கொய்மலர் சாகுபடி செய்து அதற்கான நிலத்தின் தன்மை நீர்ப்பாங்கானதாக இல்லாமலும் மேட்டு பகுதியாக இல்லாமலும் சமதள பகுதியில் அதற்கான படுக்கைகள் அமைத்து அரை அடியில் பாத்தி அமைத்து நாற்று நட்டு நாற்று அழுகல் நோயிலிருந்து காப்பாற்ற ஃபெவிஸ்டின் மருந்தினை பயன்படுத்தி ஒவ்வொரு அரை அடி வளர்ச்சியிலும் வலை அமைத்து அதன் மூலம் செடிகள் நேராக வளர்ந்து கொய்மலர் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் வந்து கடந்த 8 வருஷமாக அந்த கொய்மலர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கு முன்னால் சின்ன டீ கடை வச்சுருந்தோங்க சார். வேறு காய்கறி வெள்ளாமையெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறைங்க சார். ஆளுங்க நிறையா தேவைப்பட்டுச்சு. அதனால் என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியலைங்க. இது வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்தாங்க சார். அவங்க வந்து நீங்கள் இந்த கொய்மலர் சாகுபடி பண்ணுங்கள், உங்களுக்கு ஆளும் கம்மியாக பிடிக்கும், நீங்களே நல்லா பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்தேங்க. 500 ஸ்கொயர் மீட்டர் மட்டும் இதை ஃபஸ்ட்டு பண்ணேங்க. இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வங்கியில் லோன் வாங்கி தான் சார் பண்ணியிருந்தோம். நாங்கள் லோன் வந்து நிறுத்தாமல் கரெக்டாக கட்டிட்டு வரதுனால நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு உதவி பண்ணுவோன்னு சொல்லி வங்கியிலேயும் சொல்லியிருந்தாங்க. இந்த மலர் சாகுபடி பண்ணுறதுக்குங்க நிலம் வந்து ரொம்ப நீர்ப்பாங்காகவும் இருக்கக்கூடாதுங்க, மேடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு சமதளமாக இருக்கணுங்க சார். ரொம்ப நீர் தேக்கம் உள்ள வயல் மாதிரியில் பண்ணிங்கன்னா நாற்று அழுகி வேறு அழுகி போயிருங்க. அதனால் கொஞ்சம் மேட்டுப்பாங்கான பூமியில் தான் பண்ணுங்க. இதுக்கு வந்து பெட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சமத்தரையில் போடக்கூடாதுங்க. ஒரு அரை அடிக்கு மேலே பாத்தி அமைக்கணுங்க சார். பாத்தி அமைக்கணுங்க. பாத்தி அமைச்சிட்டு நம்ம நாற்று வந்து ஒரு நமக்கு எப்போ தேவையோ ஒரு 50 நாளைக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்துடணுங்க. ஒரு 50% பணம் அட்வான்ஸ் கட்டிட்டுங்க பூனேலேருந்து வர வைக்கணுங்க. இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் வந்து ஒரு 6 கலர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாற்று போட்ட உடனேங்க பவஸ்டின் ஊற்றணுங்க. இந்த நாற்றெல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு, ஃபங்கஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பவஸ்டின் ஊற்றணுங்க. அடியில் வந்து நீம் கேக்கு, டாலாமைட்டு, இன்னும் நிறையா இதெல்லாம் போட்டு தான் கொத்திட்டு அப்புறம் நாற்று போடணுங்க. போட்ட பின்னால் ஒவ்வொரு அரை அடி வளரும் போதும் இந்த வலை அமைக்கணுங்க. இந்த வலையில் தான் அந்த செடியை வளர்க்கணும். இந்த வலை இல்லாட்டி ஒவ்வொன்றும் அப்படியே வளைஞ்சிருங்க. வளையாமல் நம்ம எவ்வளோ நேராக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அந்த பூவுக்கு மார்க்கெட் இருக்குங்க. 4 வலை குறைஞ்சபட்சம் 4 கட்டணுங்க. அதிகபட்சமாக வளரும்போது 5 கட்டணும். இடையில வந்து மருந்து வந்து ஃபங்கஸ் ஆகாமங்க, பூச்சிக்கு அதுக்கெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். உரமெல்லாம் ட்ரிப்பு சொட்டு நீர் வழியாக கரையும் உரம், நீரில் கரையும் உரத்தை தான் அதுக்கு விடணுங்க. அப்புறம் போட்டு ஒரு 5 மாதத்துக்கு மேலே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிருங்க. அறுவடைக்கு தயாரானவுடனே அந்த ஃபஸ்ட்டு விலைக்கு மேலே வந்து கட் பண்ணுங்க. முதல் வலை கட்டியிருக்கிற இடத்துல குமிஞ்சு கட் பண்ணி ஒன்றா உடையாமல் இந்த வலைக்குள்ளேருந்து மேலே எடுக்கணுங்க. அவசரப்பட்டு எடுத்தோம்னா நிறையா பூ உடஞ்சிருங்க. அதனால் குமிஞ்சு நிமிந்து எடுக்கணுங்க. அப்புறம் மழையோ காற்றோ நேரடியாக படக்கூடாதுன்னு தான் இந்த பாலி சீட்டு போட்டிருக்கேங்க. இந்த பாலிகிரீன் இது போடுறதுக்கு வந்து தோட்டக்கலையில் வந்து எங்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 யூனிட்டுங்க. இந்த 1 யூனிட்டுக்கு வந்து 1,62,500 ரூபா கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணுறோன்னு சொல்லி மறுபடியும் ஊக்கப்படுத்தினதுனால மறுபடியும் ஒரு 2 யூனிட் பக்கத்துலேயே மேலே வாங்கி போட்டிருக்கோங்க. அதுலேயும் இதே பூ தாங்க, இதே மாதிரி தாங்க இருக்குது. முயல் புல் பூண்டுகளை தின்று குறைந்த கொழுப்புச்சத்துடைய இறைச்சியை நமக்கு உணவாக தருகிறது. இது அதிக இனப்பெருக்க திறன் கொண்டது.
இதன் சினை காலம் 30 நாட்கள் மட்டுமே. ஒவ்வொரு முயலும் 2 முதல் 12 குட்டிகளை ஈன்றெடுக்கும். பின்னர் இந்த குட்டிகளும் 3 முதல் 4 மாதத்திற்குள் இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். முயல் வளர்ப்பில் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் ஆர் அனில்குமார் தரும் விளக்கத்தினை இப்போது காணலாம். முயல் மற்ற கால்நடை விலங்கினங்களை காட்டிலும் சிறந்த தீவன மாற்றுத்திறன் கொண்டது. அதாவது நமக்கு மனிதர்களுக்கு உபயோகம் இல்லாத புல் பூண்டு தலைகளை உண்டு அவற்றை சிறந்த கறியாக மாற்றும் திறன் படைத்தவை. இங்கே நமது ஆராய்ச்சி நிலையத்தில் நியூசிலாந்து வெள்ளை மற்றும் சோவியத் சின்சிலா என்கிற 2 கரி இன முயல்களை வளர்த்து வருகிறோம். இந்த முயல்களின் முக்கிய குணங்கள் நோக்கும்போது இவற்றில் அதிக இனப்பெருக்க திறனை கொண்டவை. குறிப்பாக இவற்றின் சினை காலம் 30 நாட்கள் மட்டுமே. ஒவ்வொரு ஈற்றிலும் குறைந்தபட்சம் 2 முதல் 12 குட்டிகள் வரை ஈனக்கூடியவை. ஒரு குட்டியும் 3 to 4 மாதங்களுக்குள் பெரிதாகி அவையும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றது. இதை நோக்கும்போது ஒரு பெண் முயலிலிருந்து ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 40 முதல் 50 குட்டிகளை நாம் உருவாக்கலாம். இந்த இனப்பெருக்க திறன் வேறு எந்த கால்நடைகளிலும் கிடையாது. மேலும் முயல்களிலே மற்ற ஆடு மாடுகளை போன்ற சினை தருண சுழற்சி என்பது கிடையாது. நாம் எப்போது வேண்டுமானாலும் அதை ஆணுடன் இனவிருத்தி செய்து நமக்கு வேண்டிய குட்டிகளை பெறலாம். முயல்களில் வயிறு பகுதியானது மனிதர்களைப் போலவே மனிதர்கள் ஆடு மற்ற நாய் பூனைகளைப் போன்று ஒரு வயிறு கொண்டிருந்தாலும் அவற்றின் பெருங்குடல் ஜீரண சக்தி முக்கியமாக நுண்ணுயிரிகளை கொண்டு ஏற்படுகிறது. இதனால் முயல்களுக்கு அளிக்கப்படும் தீவனத்தில் குறைந்தபட்சம் 20 முதல் 30% புல் வகைகளை கொண்டே அவற்றின் தீவனம் முக்கியமாக அமைகிறது. இவற்றுக்கு தேவையான அடர் தீவனமும் கூட ஒரு முயலுக்கு 100 கிராம் வரை நமக்கு சினை முயல்களுக்கும் குட்டி ஈன்ற முயல்களுக்கும் நாம் கொடுக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்கும்போது முயல் குட்டிகள் ஈனும்போது அவற்றில் முடி இருக்காது, கண்களும் மூடி இருக்கும். ஸோ இது முயல்கள் குட்டிகள் தாய் முயலையே நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது 10 முதல் 12 நாட்களுக்கு பின் தான் இந்த குட்டிகளுக்கு கண்கள் திறந்தும் முடி வளரவும் ஆரம்பிக்கிறது. அதுவரை தாய் முயல் நன்றாக கவனித்தால் மட்டுமே அதனை காப்பாற்ற முடியும். இதற்கு வேண்டி குட்டி முயல்களுக்கு வேண்டி ஒரு குட்டி ஈனும் பெட்டி என்பதை ஒன்று கொடுக்க வேண்டும். முயல் ஒரு 25 நாட்கள் சினையாக இருக்கும்போது அதனுடைய ரோமத்தை பறித்து சின்ன கூடு மாதிரி ஆக்கி அதில் தான் அது குட்டி போடும். அந்த குட்டி போடுறதுக்காக நம்ம ஒரு குட்டி ஈனும் பெட்டி என்பதை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த குட்டி ஈனும் பெட்டி முடிந்தவரை மேல் பாகம் திறந்திருப்பதனால் அந்த குட்டிகள் ஒரு சில குட்டிகள் இறந்து போகும்போது அதனை நம்ம அப்புறப்படுத்தினால் அந்த குட்டிகளை மற்ற குட்டிகள் நன்றாக வளர ஏதுவாக இருக்கும். இந்த முயல்களில் 2 வகை நோய்கள் ஏற்படுகிறது. ஒன்று காதுகளில் ஏற்படும் சொறி. இந்த சொறிக்கு முக்கியமாக பென்சோயிட் என்கிற மருந்தை நாம் அதன் மீது தடவும் போது அந்த சொறியை குணப்படுத்தலாம். இதில் முயல்களில் ஏற்படும் மற்றொரு நோய் காக்சிடியோசிஸ் எனப்படும் ஒரு வகை நோயாகும். இதனை ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் தொடர்ந்து ஆன்டிகாக்சிடியல் என்கின்ற டெட்ராசைக்ளின் மற்ற சல்ஃபா மருந்துகளை கொடுத்து இதனை குணப்படுத்தலாம். தற்காலத்தில் எல்லா கரிமுயல்களும் நாம் கூண்டுகளிலே வளர்த்துகிறோம். கூண்டுகளில் வளர்க்கும்போது கூண்டுகள் மற்றும் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த தீவன கலன் மற்றும் நீர் கலன் ஆகியவை முடிந்தவரை பிளாஸ்டிக்கோ மரக்கட்டைகளால் ஆகாமல் இருக்க வேண்டும். காரணம், முயல்களின் பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் அது எது கிடைச்சாலும் கடித்து சாப்பிட்றதுனால பலகையோ இல்லைன்னா பிளாஸ்டிக்கு மற்ற ஏதாவது கடித்து திங்கக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது வச்சோம்னா அது சாப்பிடும்போது அதோடைய ஜீரண உறுப்புகள் தீங்கு விளைவித்து கொடுக்கக்கூடும். அதனால் அதனை கூண்டுகள் முடிந்தவரை இரும்பிலோ மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் தான் நம்ம கூண்டுகளோ மற்ற தீவன கலன்கள் மற்றும் இந்த நீர்க்கலன்களை அமைக்க வேண்டியிருக்கும். ஒன்று. அடுத்து இந்த ஆண் பெண் விகிதம் என்று நோக்கும்போது ஒரு ஆண் முயலுக்கு 5 பெட்டை முயல்கள், அதில் 5 பெட்டை முயல்களுக்கு ஒரு ஆண் முயல்கள் என்ற விகிதத்தில் நாம் வளர்க்கலாம். இதில் ஆண் முயல்கள் தன்னுடைய இருப்பிடத்தை வெகுவாக நேசிக்கக்கூடியவை. அதனால் ஒரு ஆண் முயலுக்கு தனியாக ஒரு கூண்டு கொடுக்க வேண்டும். இனப்பெருக்க சமயத்தில்
பெண் முயல்களை ஆண் கூண்டிட்டுக்கு கொண்டு போய் விட வேண்டும். அதுவும் குளிர்ந்த சமயத்தில், அதாவது நம்ம ஒரு மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே வெயிலுடைய தாக்கம் குறையிற நேரத்தில் நம்ம அந்த பெட்டை முயலை கொண்டு போய் ஆண் முயல் கூண்டில் விட வேண்டும். பெண் முயல் சினையாக இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிக்க சினைக்கு விட்ட 14 நாட்களில் 12லிருந்து 14 நாட்களுக்குள் அவற்றின் அடிவயிற்றை தடவி பார்க்கும்போது சிறிது நெல்லிக்காய் சைஸில் ஒரு அந்த குட்டிகளுடைய இதை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 18-20 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாம் இணைந்து விடுறதுனால நமக்கு சினை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இந்த 12லேருந்து 14 நாட்களுக்குள் மெதுவாக அடிவயிற்று பகுதியை தடவி பார்க்கும்போது நமக்கு அந்த சினை பட்டதா இல்லையான்னு தெரியும். அப்படி சினை ஒரு முயல் பட்டுருச்சுன்னா அந்த முயலை தனியாக பிரித்து வைக்கணும். இல்லைன்னா மற்ற முயல்களை மீண்டும் சினைக்கு ஆண் முயலுக்கு கொண்டு போய் சினைப்படுத்த வேண்டும். இந்த சினைப்பட்ட முயலை தனியாக ஒரு கூண்டில் வைக்கும்போது அது 20-25 நாட்களுக்குள் 25வது நாள் சினை டைமில் அந்த முடியை, அதோடைய மார்பகம் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள சுற்றி இருக்கிற முடிகளை பறித்து அதில் குட்டிகளை ஈனும். பொதுவாக எல்லாருமே முயலை பிடிக்கணுன்னா இந்த காதை பிடிச்சி தூக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காதை பிடிச்சி முயலை நம்ம தூக்கக்கூடாது. காரணம், இந்த முயலை எடுத்துக்கிட்டால் இப்போ 3.5 கிலோ வரைக்கும் இருக்குது வெயிட். இந்த காது பிடிச்சி தூக்கும்போது காது இந்த இடத்துல இன்ஜுரி ஆகிட்டு தூக்க முடியாத மாதிரி கூட ஆகும். கழுத்துக்கு பின்புறமுள்ள தோல் பகுதியை பிடிச்சு தான் தூக்கணும். கூட ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த காதையும் வச்சுட்டு கீழே ஒரு கை கொடுத்து வைக்கும்போது பாதுகாப்பாக அதை தூக்க முடியும். இந்த கரி இன முயல்கள் அதிக தீவன மாற்றுத்திறன், அதிக புரத சத்து கொண்ட கரி, அந்த கொழுப்பு சத்து குறைந்த கரி முயல்கள் இவற்றை கொண்டிருப்பதனால், மேலும் குறைந்த காலத்திலே, அதாவது ஒரு வருடத்திற்குள் ஒரு முயலானது 45 குட்டிகள் வரை ஈனுங்கிறதால் இந்த முயல் வளர்ப்பினை நாம் மேற்கொண்டு வரலாம். இந்த கால்நடை ஆடு இனவர்த்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் இந்த 2 வகையான கரிமுயல்களையும் விற்பனை செய்கிறோம். இது மட்டுமல்லாமல் காட்டுப்பாக்கம் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் எங்களது இந்த இன முயல்கள் இனவர்த்திக்காக வழங்கப்படுகிறது. இதனை பெற்று விவசாய மக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இதில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாமேலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஆள் பற்றாக்குறைங்க சார். ஆளுங்க நிறையா தேவைப்பட்டுச்சு. அதனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியலைங்க. இது தோட்டக்கலைத்துறையில் வந்தாங்க சார். அவங்க நீங்கள் இந்த கொய்மலர் சாகுபடி பண்ணுங்கள், உங்களுக்கு ஆளும் கம்மியாக பிடிக்கும், நீங்களே நல்லா பண்ணிக்கலான்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்தேங்க. 500 ஸ்கொயர் மீட்டர் மட்டும் இது ஃபஸ்ட்டு பண்ணேங்க. இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வங்கியில் லோன் வாங்கி தான் சார் பண்ணியிருந்தோம். நாங்கள் லோன் நிறுத்தாமல் கரெக்டாக கட்டிட்டு வரதுனால நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு உதவி பண்ணுவோன்னு சொல்லி வங்கியிலேயே சொல்லியிருந்தாங்க. இந்த மலர் சாகுபடி பண்ணுறதுக்குங்க நிலம் ரொம்ப நீர் பாங்காகவும் இருக்கக்கூடாதுங்க, மேடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு சமதளமாக இருக்கணுங்க சார். ரொம்ப நீர் தேக்கம் உள்ள வயல் மாதிரியில் பண்ணிங்கன்னா நாற்று வேர் அழுகி போயிருங்க. அதனால் கொஞ்சம் மேட்டுப்பாங்கான பூமியில் தான் பண்ணுங்க. இதுக்கு பெட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சமத்தரையில் போடக்கூடாதுங்க. ஒரு அரை அடிக்கு மேலே பாத்தி அமைக்கணுங்க சார். பாத்தி அமைக்கணுங்க. பாத்தி அமைச்சிட்டு நம்ம நாற்று ஒரு நமக்கு எப்போ தேவையோ ஒரு 50 நாளைக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்துடணுங்க. ஒரு 50% பணம் அட்வான்ஸ் கட்டிட்டுங்க பூனேலேருந்து வர வைக்கணுங்க. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் ஒரு 6 கலர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாற்று போட்ட உடனேங்க பவஸ்டீன் ஊற்றணுங்க. இந்த நாற்றெல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு, ஃபங்கஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பவஸ்டீன் ஊற்றணுங்க. அடியில் நீம் கேக்கு, டாலாமைட்டு, இன்னும் நிறையா இதெல்லாம் போட்டு தான் கொத்திட்டு அப்புறம் நாற்று போடணுங்க. போட்ட பின்னால் ஒவ்வொரு அரை அடி வளரும் போதும் இந்த வலை அமைக்கணுங்க. இந்த வலையில் தான் அந்த செடியை வளர்க்கணும். இந்த வலை இல்லாட்டி ஒவ்வொன்றும் அப்படியே வளைஞ்சிருங்க. வளையாமல் நம்ம எவ்வளோ நேராக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அந்த பூவுக்கு மார்க்கெட் இருக்குங்க. 4 வலை, குறைஞ்சபட்சம் 4 கட்டணுங்க. அதிகபட்சமாக வளரும்போது 5 கட்டணும். இடையில மருந்து ஃபங்கஸ் ஆகாமங்க, பூச்சிக்கு அதுக்கெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். உரமெல்லாம் ட்ரிப்பு சொட்டு நீர் வழியாக கரையும் உரம், நீரில் கரையும் உரத்தை தான் அதுக்கு விடணுங்க. அப்புறம் போட்டு போகிறதுக்காக நம்ம ஒரு குட்டியினும் பெட்டி என்பதை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த குட்டியினும் பெட்டி முடிந்தவரை மேல் பாகம் திறந்திருப்பதனால் அந்த குட்டிகள் ஒரு சில குட்டிகள் இறந்து போகும்போது அதனை நம்ம அப்புறப்படுத்தினால்
அந்த குட்டிகளை மற்ற குட்டிகள் நன்றாக வளர ஏதுவாக இருக்கும். இந்த முயல்களில் 2 வகை நோய்கள் ஏற்படுகிறது. ஒன்று காதுகளில் ஏற்படும் சொறி. இந்த சொறிக்கு முக்கியமாக பென்சல் பென்சோயிட் என்கிற மருந்தை நாம் அதன் மீது தடவும் போது அந்த சொறியை குணப்படுத்தலாம். இதில் முயல்களில் ஏற்படும் மற்றொரு நோய் காக்சிடியோசிஸ் எனப்படும் ஒரு வகை நோயாகும். இதனை ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் தொடர்ந்து ஆன்டிகாக்சிடியல் என்கின்ற டெட்ராசைக்ளின் மற்ற சல்ஃபா மருந்துகளை கொடுத்து இதனை குணப்படுத்தலாம். தற்காலத்தில் எல்லா கரிமுயல்களும் நாம் கூண்டுகளிலே வளர்த்துகிறோம். கூண்டுகளில் வளர்க்கும்போது கூண்டுகள் மற்றும் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த தீவன கலன் மற்றும் நீர் கலன் ஆகியவை முடிந்தவரை பிளாஸ்டிக்கோ மரக்கட்டைகளால் ஆகாமல் இருக்க வேண்டும். காரணம், முயல்களின் பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் அது எது கிடைச்சாலும் கடித்து சாப்பிட்றதுனால பலகையோ இல்லைன்னா பிளாஸ்டிக்கு மற்ற ஏதாவது கடித்து திங்கக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது வச்சோம்னா அது சாப்பிடும்போது அதோடைய ஜீரண உறுப்புகள் தீங்கு விளைவித்து கொடுக்கக்கூடும். அதனால் அதனை கூண்டுகள் முடிந்தவரை இரும்பிலோ மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் தான் நம்ம கூண்டுகளோ மற்ற தீவன கலன்கள் மற்றும் அந்த நீர்க்கலன்களை அமைக்க வேண்டியிருக்கும். ஒன்று. அடுத்து இந்த ஆண் பெண் விகிதம் என்று நோக்கும்போது ஒரு ஆண் முயலுக்கு 5 பெட்டை முயல்கள் இல்லை 5 பெட்டை முயல்களுக்கு ஒரு ஆண் முயல்கள் என்ற விகிதத்தில் நாம் வளர்க்கலாம். இதில் ஆண் முயல்கள் தன்னுடைய இருப்பிடத்தை வெகுவாக நேசிக்கக்கூடியவை. அதனால் ஒரு ஆண் முயலுக்கு தனியாக ஒரு கூண்டு கொடுக்க வேண்டும். இனப்பெருக்க சமயத்தில் பெண் முயல்களை ஆண் கூண்டிட்டுக்கு கொண்டு போய் விட வேண்டும். அதுவும் குளிர்ந்த சமயத்தில், அதாவது நம்ம ஒரு மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே வெயிலுடைய தாக்கம் குறையிற நேரத்தில் நம்ம அந்த பெட்டை முயலை கொண்டு போய் ஆண் முயல் கூண்டில் விட வேண்டும். பெண் முயல் 5 மாதத்துக்கு மேலே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிருங்க. அறுவடைக்கு தயாரானவுடனே அந்த ஃபஸ்ட்டு விலைக்கு மேலே கட் பண்ணுங்க. முதல் விலை கட்டியிருக்கிற இடத்துல குமிஞ்சு கட் பண்ணி ஒன்றா உடையாமல் இந்த விலைக்குள்ளேருந்து மேலே எடுக்கணுங்க. அவசரப்பட்டு எடுத்தோம்னா நிறையா பூ உடஞ்சிருங்க. அதனால் குமிஞ்சு நிமிந்து எடுக்கணுங்க. அப்புறம் மழையோ காற்றோ நேரடியாக படக்கூடாதுன்னு தான் இந்த பாலி சீட்டு போட்டிருக்கோங்க. இந்த பாலிகிரீன் இது போடுறதுக்கு தோட்டக்கலையில் எங்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. இது 1 யூனிட்டுங்க. இந்த 1 யூனிட்டுக்கு 1,62,500 ரூபா கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணுறோன்னு சொல்லி மறுபடியும் ஊக்கப்படுத்தினதுனால மறுபடியும் ஒரு 2 யூனிட் பக்கத்துலேயே மேலே வாங்கி போட்டிருக்காங்க. அதுலேயும் இதே பூதாங்க, இதே மாதிரி தாங்க இருக்குது. முயல் புல் பூண்டுகளை தின்று குறைந்த கொழுப்புச்சத்துடைய இறைச்சியை நமக்கு உணவாக தருகிறது. இது அதிக இனப்பெருக்கத்திறன் கொண்டது. இதன் சினைக்காலம் 30 நாட்கள் மட்டுமே. ஒவ்வொரு முயலும் 2 முதல் 12 குட்டிகளை ஈன்றெடுக்கும். பின்னர் இந்த குட்டிகளும் 3 முதல் 4 மாதத்திற்குள் இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். முயல் வளர்ப்பில் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் ஆர் அனில்குமார் தரும் விளக்கத்தினை இப்போது காணலாம். முயல் மற்ற கால்நடை விலங்கினங்களை காட்டிலும் சிறந்த தீவன மாற்றுத்திறன் கொண்டது. அதாவது நமக்கு மனிதர்களுக்கு உபயோகம் இல்லாத புல் பூண்டு தலைகளை உண்டு அவற்றை சிறந்த கறியாக மாற்றும் திறன் படைத்தவை. இங்கே நமது ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிப்பதற்காகவும் புதிய தொழில்நுட்ப பயிர்களை விவசாயிகளிடையே பரப்புதல் மூலமாக நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. அதில் ஒன்றுதான் தேசிய தோட்டக்கலை இயக்கம். இத்திட்டத்தின் மூலம் உயர் தொழில்நுட்பத்தில் பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று வரும் விவசாயி திருமதி சுப்புலட்சுமி கோவிந்தராஜன். இவர் நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு அஞ்சல் கப்பத்துறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி. இவர் தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதல் மூலம்
கொய்மலர் சாகுபடியினை 500 சதுர அடி அளவில் வங்கிக் கடல் மூலம் பசுமை குடில் அமைத்து விவசாயம் செய்து அதில் கிடைத்த லாபத்தினை முதலாக கொண்டு 1000 சதுர அடியில் விரிவுபடுத்தி கொய்மலர் சாகுபடி செய்து அதற்கான நிலத்தின் தன்மை நீர்ப்பாங்கானதாக இல்லாமலும் மேட்டு பகுதியாக இல்லாமலும் சமதள பகுதியில் அதற்கான படுக்கைகள் அமைத்து அரை அடியில் பாத்தி அமைத்து நாற்று நட்டு நாற்று அழுகல் நோயிலிருந்து காப்பாற்ற ஃபெவிஸ்டின் மருந்தினை பயன்படுத்தி ஒவ்வொரு அரை அடி வளர்ச்சியிலும் வலை அமைத்து அதன் மூலம் செடிகள் நேராக வளர்ந்து கொய்மலர் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் வந்து கடந்த 8 வருஷமாக அந்த கொய்மலர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கு முன்னால் சின்ன டீ கடை வச்சுருந்தோங்க சார். வேறு காய்கறி நியூசிலாந்து வெள்ளை மற்றும் சோவியத் சின்சிலா என்கிற 2 கரி இன முயல்களை வளர்த்து வருகிறோம். இந்த முயல்களின் முக்கிய குணங்கள் நோக்கும்போது இவற்றில் அதிக இனப்பெருக்க திறனை கொண்டவை. குறிப்பாக இவற்றின் சினை காலம் 30 நாட்கள் மட்டுமே. ஒவ்வொரு ஈற்றிலும் குறைந்தபட்சம் 2 முதல் 12 குட்டிகள் வரை ஈனக்கூடியவை. ஒரு குட்டியும் 3 to 4 மாதங்களுக்குள் பெரிதாகி அவையும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றது. இதை நோக்கும்போது ஒரு பெண் முயலிலிருந்து ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 40 முதல் 50 குட்டிகளை நாம் உருவாக்கலாம். இந்த இனப்பெருக்க திறன் வேற எந்த கால்நடைகளிலும் கிடையாது. மேலும் முயல்களிலே மற்ற ஆடு மாடுகளை போன்ற சினை தருண சுழற்சி என்பது கிடையாது. நாம் எப்போது வேண்டுமானாலும் அதை ஆணுடன் இனவிருத்தி செய்து நமக்கு வேண்டிய குட்டிகளை பெறலாம். முயல்களில் வயிறு பகுதியானது மனிதர்களைப் போலவே மனிதர்கள் ஆடு மற்ற நாய் பூனைகளைப் போன்று ஒரு வயிறு கொண்டிருந்தாலும் அவற்றின் பெருங்குடல் ஜீரண சக்தி முக்கியமாக நுண்ணுயிரிகளை கொண்டு ஏற்படுகிறது. இதனால் முயல்களுக்கு அளிக்கப்படும் தீவனத்தில் குறைந்தபட்சம் 20 முதல் 30% புல் வகைகளை கொண்டே அவற்றின் தீவனம் முக்கியமாக அமைகிறது. இவற்றிற்கு தேவையான அடர் தீவனமும் கூட ஒரு முயலுக்கு 100 கிராம் வரை நமக்கு சினை முயல்களுக்கும் குட்டி ஈன்ற முயல்களுக்கும் நாம் கொடுக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்கும்போது முயல் குட்டிகள் ஈனும்போது அவற்றில் முடி இருக்காது, கண்களும் மூடி இருக்கும். ஸோ இது முயல்கள் குட்டிகள் தாய் முயலையே நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது 10 முதல் 12 நாட்களுக்கு பின் தான் இந்த குட்டிகளுக்கு கண்கள் திறந்தும் முடி வளரவும் ஆரம்பிக்கிறது. அதுவரை தாய் முயல் நன்றாக கவனித்தால் மட்டுமே அதனை காப்பாற்ற முடியும். இதற்கு வேண்டி குட்டி முயல்களுக்கு வேண்டி ஒரு குட்டி ஈனும் பெட்டி என்பதை ஒன்று கொடுக்க வேண்டும். முயல் ஒரு 25 நாட்கள் சினையாக இருக்கும்போது அதனுடைய ரோமத்தை பறித்து சின்ன கூடு மாதிரி ஆக்கி அதில் தான் அது குட்டி போடும். அந்த குட்டி